நியூ இயர் 2025. அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய அளாவின் வணக்கங்கள். ஓகே, ஸோ நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் இப்போதைக்கு இங்கே நம்ம இருக்கோம். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்காங்க, சரிங்களா? ஸோ அவங்க வந்து வீட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம டீம் வச்சு நம்ம வந்து ஒரு சின்ன வீடியோ வந்து நம்ம மேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2025 கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வருஷமாக இருக்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஓகே, நம்மளோட அடா 24/7 ஓகே நிறைய கோர்சஸ் வந்து நம்ம வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி, டியூஎன்எஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்கிங், இந்த மாதிரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எஜுகேஷன் அப்படின்றத நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? இந்த 2025 நம்ம எதிர்பார்த்த வேகன்சியோட எல்லா டிபார்ட்மெண்ட்டும், அதாவது எஸ்எஸ்சியா இருக்கட்டும், பேங்கிங்கா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி, எல்லாருமே எதிர்பார்த்த வேகன்சியோட அதிகமா வரப்போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த 2025 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட டிஎன்பிஎஸ்சியில் ஓகே எந்த ஒரு வேகன்சியாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளோட 2026 எலெக்ஷனை முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த 2025 நிறைய வேகன்சிஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு சொல்லிட்டாங்க, ஓகே குரூப் 1 வரப்போகுது, குரூப் 2 வரப்போகுது, குரூப் 4 வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த வருஷம் ஒரு நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க பண்ற ப்ராசஸை ஃபர்ஸ்ட் நம்புங்க, கண்டிப்பா அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ரிசல்ட் அப்படின்றது செகண்டரி, ஆனா அந்த ப்ராசஸை நீங்க தெளிவா நம்புனீங்கன்னா போதுமான ரிசல்ட் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுதான் சொல்லுவாங்க தெரியுங்களா, தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் சொல்லிட்டு. நீங்க உங்க உடம்ப வருத்திட்டு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களோ அதற்கான கூலி, அதற்கான ஊதியம் அப்படின்றது கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படின்றத ஓகே நான் சொல்லிக்கிறேன். மேம், நீங்க பசங்களுக்கு உங்களோட சைடுல இருந்து நீங்க விஷ் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அண்ட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி நம்மளோட ரயில்வேஸ்ல பாத்தீங்கன்னா 2025க்கான கேலண்டர்ஸும் ரிலீஸ் ஆயிடுச்சு, எஸ்எஸ்சியில் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் பேங்கிங் வழக்கம் போல வருஷம் வருஷம் வரக்கூடிய வேகன்சிஸ் வந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் வேகன்சிஸ் வரும். இதுல புதுசா இந்த வருஷம் எக்ஸாம்ஸ் எழுத வர போறவங்களுக்கு ஓகே, பட் இதுக்கு முன்னாடி எழுதிட்டு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்றவங்க, இல்ல எழுதி ஆன்சர் ஷீட் செக் பண்ணிட்டு ஓகே வராதுன்னு வெயிட் பண்றவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தான், நீங்க உங்களோட ப்ராசஸை நம்பி அதுக்கு நீங்க முழு முயற்சி கொடுத்து நீங்க உங்க உங்களோட ப்ராக்டிஸை விடாம நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் வரும், சரிங்களா? ஸோ 2024 எப்படி போனாலும் அது போகட்டும், 2025 நம்ம கையில தான் இருக்கு. அதுக்கான முயற்சியை நம்ம எடுப்போம். ஸோ முயற்சி மட்டும்தான், சரிங்களா? ஸோ அதை தாண்டி பெருசா இந்த லக் ஃபேக்டர் அதெல்லாம் எதுவுமே இல்லை, முயற்சி மட்டும்தான். ஸோ முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். சரி, ஓகே, ஸோ இப்போ நம்ம டேர்னு. ஸோ நான் கொஞ்சம் நேரம் முக்க கொடுத்துட்டேன். ஸோ வெயிட் அவ்வளோ நேரம்லாம் இருக்காது, கொஞ்சம் ஷார்ட் பீரியட் தான். சரி, ஓகே. ஸோ 2025 எல்லாருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் கூட அடாவின் சார்பாக என்னோட சார்பாகவும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் நிறைய நோட்டிஃபிகேஷன் இருக்கு. ஸோ நான் பேச நினச்சது எல்லாத்தையும் சாரும் மேமும் சொல்லிட்டாங்க. அதனால நான் வந்து இத்துடன் என்னுடைய உரையை வந்து சீக்கிரமாகவே முடிச்சுக்கிறேன். ஏன்னா 2025 நிறைய ரிசொல்யூஷன் வந்து எடுப்பாங்க, ஆனா அதோட ரியாலிட்டி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். ஏன்னா இதே மாதிரி தான் போன வருஷமும் நம்ம ரிசொல்யூஷன் எடுத்திருப்போம். ஸோ 2023 இருந்து 24 வரும்போது எடுத்திருப்போம். நிறைய பேர் வந்து ஜிம் போடணும், நிறைய பேர் வந்து நல்லா படிக்கணும், நிறைய பேர் வந்து சாப்பாட்டை கம்மி பண்ணணும் அப்படிலாம் எடுத்திருப்பாங்க. ஆனா எதுவுமே பண்ணாம என்னோட சைஸ் வந்து எல்லுல இருந்து இப்ப இப்ப நான் எந்த ஒரு சைஸுமே எந்த ஒரு இதுக்கு ஜிம்முக்கு போகாம, நம்மளை பார்த்தா ஜிம்பாலாம் கிடையாது. ஸோ அது மாதிரி எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணாம நம்ம சென்னை வந்ததுக்கான ரீசன் வந்து வேற, நம்ம ஒர்க்குக்காக வந்திருந்தோம். பட் ஆனால் இங்க நம்ம உங்களோட அல்டிமேட் கோல் வந்து எனக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லுல இருந்து ஆயிட்டேன். சரி, ஓகே. ஸோ அதே மாதிரி எல்லாருக்குமே இந்த வருஷம் கண்டிப்பா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புவோம். உங்களோட ரிசொல்யூஷன் அப்படிங்கிறத நல்லா கீப் அப் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் தான் நீங்க கடைசியா எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னு நினைச்சு அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த எக்ஸாம் அப்படிங்கிறது சார் சொன்ன மாதிரி 26 எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நீங்க 28 அந்த 27க்கு அப்புறமா தான் நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் இல்லைன்னா நீங்க அசம்பிளி எலெக்ஷன் தான் நிறைய இந்த மாதிரி பல்க் வேகன்சி உங்களால பார்க்க முடியும். ஸோ இருக்கிற டைம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், அவ்வளவுதான், சிம்பிள் மேட்ரு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ அதே மாதிரி எங்களோட வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். சப்போஸ் ஏதாச்சும் நிறைய குறை இருந்துச்சுன்னா 2025 என்ன சேஞ்ச் பண்ணலாம், ஏதாச்சும் புது கண்டென்ட் வேணுமா, ஸோ இல்ல வேற ஏதாச்சும் பண்ணணுமா, முதல்ல கண்டென்ட் போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட்ல பண்ணுவாங்க, ஜென்ரிக்க போடாம அப்படின்னு. இல்லை, ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணுமோ ஸோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் டீசெண்டாக கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.
இல்ல கண்டிப்பா நல்லா தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே சார் சொன்ன மாதிரி தான். ஓகே இந்த 2025 தான் பார்த்தீங்கன்னா ஓகே நமக்கான கடைசி ஆண்டு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எக்ஸாமே நடக்க போகாது ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணா மட்டும் தான் இதான் லாஸ்ட் இயர் அப்படின்றதால பார்த்தீங்கன்னா ஓகே இந்த வருஷத்துக்கே தெளிவா எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ ஓகே நம்மளால ஒரு வேலைக்குள்ள போக முடியும். ஏன்னா வருஷம் பார்த்தீங்கன்னா ஓகே எந்த அளவுக்கு வேகன்சி அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வருதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருக்க அதிகமாயிட்டே தான் வராங்க. சரிங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வீட்டில் வந்து நானு அண்ணன் அக்கா தம்பி எல்லாமே இருக்கும்னு வச்சுக்கலாம். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டில் அண்ணன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் ஆஸ்பிரண்டா இருப்பாரு. ஆனா இப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே உட்காந்து எக்ஸாம் படிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்க, ஒருத்தவங்க பேங்கிங் படிக்கிறாங்க. அப்ப நம்மளோட ஃபேமிலிலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காம்படிஷன் அப்படின்றதுக்கு அப்ப நம்ம ஃபேமிலிலே ஒரு இவ்வளோ காம்படிஷன் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த கிராமத்தில் எவ்வளோ காம்படிஷன் இருக்கும், அந்த சிட்டியில் எவ்வளோ தூரம் இருக்கும், ஒரு ஸ்டேட் லெவலில் பார்க்குறப்ப எவ்வளோ தூரம் இருக்கும். அப்போ அத்தனை பேர் வந்து அப்ளை பண்ண ரெடியா இருக்காங்க ஒரு வேலைக்காக. இதை பார்த்தா உங்களுக்கு இந்த காம்படிஷன் மாதிரி தெரியுது. உங்களோட இதை எப்பயும் நம்மளோட கதையை தான் நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து மக்களுக்கு நான் சொல்றது எப்பயுமே. சரிங்களா? மக்களின் சார்பா நான் கேட்டுக்கிறேன். ஆமா அவ்வளவுதான். குஜராத்ல இப்படிதான் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்ற மாதிரி ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி ஓகே அது பிரச்சனை கிடையாது. ஓகே நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங். ஓகே இப்போ வந்து குரூப் 4 வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10,000 போஸ்டிங் விடுறாங்க அப்படின்னா 10,000 போஸ்டிங் எனக்கு கொடுக்க போறதில்ல, சார் கொடுக்க போறதில்ல, மேடம் கொடுக்க போறதில்ல. நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங் தான். அது விஓவா இருக்கலாம், இல்லை ஜூனியர் அசிஸ்டண்டா இருக்கலாம், இல்லை டைப் ரைட்டரா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஓகே ஸோ நீங்க என்னவாக போறீங்க அப்படின்றத இப்போ ஃபர்ஸ்ட் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெசல்யூஷன் எடுக்கிற விஷயம் வந்து அது வருஷம் அதாவது எப்படி வருஷம் மாறுதோ அந்த மாதிரி ரெசல்யூஷன் மாறிட்டு தான் இருக்கு. போன வருஷம் நான் கூட யோசிச்சேன் ஓகே ஜிம்முக்கு போகணும்னு சொல்லிட்டு 2 நாள் போனேன், 1000 ரூபா கொடுத்தா 3ஆம் நாள்ல இருந்து அந்த 1000 ரூபாய் யார் சாட்டாங்கன்னு தெரியல. சரிங்களா? சோ நம்மளால என்ன முடியுதோ அதை தாராளமா நம்ம எடுக்கலாம். சரிங்களா? இல்லையா அதற்கான முயற்சி நம்ம பண்ணலாம். சரிங்களா? அதுதான் சொல்றோம். ஓகே சோ நீங்க அந்த ப்ராசஸ் மட்டும் தெளிவா நீங்க வந்து நம்ப ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஒரு எக்ஸாம் மட்டும் கிடையாது, நீங்க லைஃப்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல வேற ஏதாவது ஆண்டர்பிரனர் ஆகணும், இல்ல வேற என்ன விஷயங்கள் வந்து நீங்க நினைச்சாலுமே கண்டிப்பா இந்த 2025 நடக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஓகே அனைத்து உங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி அண்ணன் தாத்தா பாட்டி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நியூ இயர் விஷ் பண்ணணும்னு சொல்றேங்க. எஸ் சாரி சார், உங்களை இன்டர்ப்ட் பண்ணிட்டேன். சார் சொன்னாங்கல்ல இந்த நியூ இயர் அப்போ ரெசல்யூஷன் எடுத்து ஜிம்முக்கு 1000 ரூபாய் கொடுத்து சேர்ந்தேன், அது 2 நாள் போச்சு, அதுக்கப்புறம் யார் சாப்பிட்டாங்க அந்த மாதிரிலாம் ரெசல்யூஷன் எடுக்கல. பட் அடாவுக்கு ஒரு குட்டி ப்ரொமோஷன் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து இந்த நியூ இயர் ஆஃபர்ல கோர்சஸ் வாங்குனீங்க அப்படின்னா அது வீணாலாம் ஆகாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா XXX வேலிடிட்டி 24 மாதம் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸாக உங்களுக்கு இருக்க போகுது. பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ உங்களால் இந்த வருஷம் படிக்க முடியல அப்படின்னாலும் அடுத்த வருஷம் உங்களால் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் ஃப்ரீயா கொடுப்பீங்களான்னு ஒருத்தர் கமெண்ட் பண்றாரு. எப்பயுமே ஃப்ரீயாக கொடுத்தா அதுக்கான வேல்யூ நமக்கு சத்தியமாக தெரியாது. அது நான் பர்சனலாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம். கொஞ்சமாச்சும் அதுக்கு எஃபர்ட் கொடுப்போம், கொஞ்சம் அதுக்கு எவ்வளோ செலவு பண்றோம், கொஞ்சம் படிக்கிறதுக்கு தானே செலவு பண்ண போறோம், செலவு பண்ணலாமே, தப்பு இல்லையே. ஸோ அதுக்கு நான் கேட்டதுக்கு நானே ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எல்லாம் இருக்கு, நீங்க அதை வந்து அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஸோ 30% 50% ஆஃபர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதிக்கோங்க. அதே மாதிரி நான் கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ சார் சொன்னது ஒரு வேலிடான பாயிண்ட் என்னன்னா காம்படிஷனும் ஹெவி ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் வந்து சிலபஸும் மாறிக்கிட்டே இருக்கு, ட்ரெண்டிங்கும் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. போன வருஷம் குரூப் 1 சிலபஸில் மேக்ஸ் இருந்துச்சு, இப்போ கிடையாது மெயின்ஸில். அதே மாதிரி போன டைம் வந்து நீங்கள் தமிழுக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் புதுசாக நீங்கள் வேறு எதாவது படிச்சிருப்பீங்க. பட் இப்போ வந்து புதுசாக சிலபஸை மாற்றிட்டாங்க. இன்னும் இதை எத்தனை வருஷத்துக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி குரூப் 2க்கெல்லாம் 2019 எனக்கு தெரிஞ்சு 3 டைம் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மெயின்ஸில் மாற்றிட்டாங்க, அப்புறம் பேட்டர்ன் மாற்றினாங்க, ஸோ அதுக்கப்புறம் இப்போ சிலபஸை மாற்றினாங்க, இப்போ ப்ரிலிம்ஸ் சிலபஸும் மாற்றிட்டாங்க மெயின்ஸ். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து நடக்க நிறைய பேர் வந்து அதை புதுசாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம சிலபஸ் மாற்றுறதுக்குள்ள கண்டிப்பாக நம்ம நினைச்ச போஸ்டிங்க ஓகே ஏதோ ஒரு போஸ்டிங் கிடையாது, நம்ம நினைச்ச போஸ்டிங்க உள்ள போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் கூட. சார் சீக்கிரமா கேக் கட் பண்ணிடலாமா? நானும் அதை பார்த்துட்டே எனக்கு வந்து இப்ப என்ன கமெண்ட் வந்து சார் அதான் பின்னாடி அவ்வளவு தரம் விழுது இல்ல சார், ஏன் சார் இதுல ஓட்டிருக்கீங்க? ஓகே இதான் இதெல்லாம் ஒர்க்குன்றது. சரிங்களா? நம்மளுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய டிஜிட்டல் ஸ்கிரீனே இருக்கு, அதுலயும் நம்ம வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு 1 இல்ல 1000 டிசைன் நம்ம போட்டு காட்டலாம். பட் டீமா சேர்ந்து நாங்களாம் என்ன பண்ணோம்னா சரி ஓகே இந்த இடத்துல வந்து ஒரு டெக்கரேட் பண்ணி ஓகே ஒரு டிஃப்ரெண்டா நம்ம பண்ணலாம் சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பலூன்ஸ் இருக்கு. இந்த குழந்தைங்களாம் விளையாட வந்தீங்களா அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 100 பலூன் மேல இங்க இருக்கு. சரிங்களா? இது எல்லாத்தையும் வீடியோல காட்ட முடியாது, காட்டுறோம். சரிங்களா? அதாவது கேக் கட்டிங் வந்து அடுத்து இருக்கு, அதை நம்ம காட்டுறோம். ஓகே இதுதான் ஒரு டீம் ஒர்க். சரிங்களா? சோ அது வந்து முன்ன பின்ன ஆகுது ஆகல பாருங்க, சார் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாரு. சரிங்களா? முன்ன பின்ன கீழே விழுது வீழ அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சா இதை ஒட்டுறப்ப நாங்களா ஹாப்பியா பார்த்தீங்கன்னா ஒரு சில மொமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அந்த ஓகே என்ஜாய் த எவ்ரி மொமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி லைஃப்ல வந்து ஒவ்வொரு மொமெண்ட் ஓகே எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். ஓகே இது முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். மேம் நீங்க ஏதாவது பேசணுமா? நீங்க ஏதாவது சார்
சரி ஓகே சோ முடிச்சுக்கலாம்ப்பா சரிங்களா. இந்த 2025 நமக்கான ஆண்டு. ஓகே இந்த 2025ல ஒரு அரசு வேலை அப்படின்றது நமக்கான இலக்கு. அடுத்த வருஷம் நியூ இயர் அதாவது 2026 நியூ இயர் கொண்டாடுறப்ப ஒரு அரசு வேலையில போயிட்டு கவர்மெண்ட் சேலரியில கொண்டாடணும் சரிங்களா. இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ADA 24/7ல நம்ம வைக்கக்கூடிய ஒரு குறிக்கோள். ஓகே அதை நோக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட ADA 24/7ல எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோமோ அந்த அளவுக்கு தரமாவும் ஓகே சோ ரொம்ப சிறப்பான வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா. சோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகைன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் சுற்றத்தாருக்கும் உங்கள் உற்றத்தாருக்கும் எல்லாருக்குமே ஒரு நியூ இயர் விஷ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே இதற்கு அப்புறம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி பேங்க் எஸ்எஸ்சில எப்படி வீடியோஸ் யூடியூப் வீடியோஸ் போகுமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல ஓகே சோ தரமா நம்ம வந்து இறக்க ரெடியா இருக்கும் சரிங்களா. சோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ மச். ஹாப்பி நியூ இயர் சொல்லிடலாமா சார்? கேக் கட்டிங் எப்போ? கேக் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு கேக் கட்டிங். ஓகே சரி ஓகே சோ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நம்மளோட டீம்ல இப்போதைக்கு கிஷோர் அண்ட் பிரணவா மேம் ஓகே 2 பேரும் பார்த்தீங்கன்னா வீட்ல இருக்காங்க. ஓகே சோ அதான் பார்த்தீங்கன்னா ஆஷிக் சார் ஓகே சோ ஆஷிக் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 8 மணி நேரம் மேரத்தான் அதனால கண்டென்ட் கொஞ்சம் ரெடி பண்றதால அவரால் வர முடியல. ஓகே மற்றபடி கிஷோர் அண்ட் பிரணவா வந்து ஓகே சோ கிஷோருக்கு உங்களுக்கே தெரியும் குழந்தை பிறந்திருக்கு அதனால நியூ இயர் வந்து ஃபேமிலியோட இது பண்றதுக்காக போயிருக்காரு. அதே மாதிரி பிரணவா உங்களுக்கு வந்து இந்த வருஷம் தான் மேரேஜ் ஆச்சு அதனால பார்த்தீங்கன்னா அவங்களும் ஊருக்கு போயிருக்காங்க. சோ அவங்களோட சார்பாகவும் நம்ம வந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் சார். வேற லெவல்ல இருக்குது இந்த வருஷம். கோஆர்டினேட்டரா ஜாயின் பண்ணி இப்ப கேமராமேன் இதுக்கு அடுத்து வேற ஒரு போஸ்டிங் அதே மாதிரியே உங்களோட ஐஏஎஸ் கனவும் நினைவாகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். Happy New Year, guys. Hi everybody. Wish you a happy new year. So real time maths இப்ப கனெக்ட் பண்றோம். இப்ப ரவுண்ட் கேக்ல இருந்து ஒரு குட்டி பீஸ் குட்டி செக்டார் வந்து சாருக்கு ஓகேவா அந்த பாதியா எடுத்தா செக்டார். இதே மாதிரி கிளாஸ்ல நடத்தினா நல்லா இருக்கும். இங்க வந்து எங்களுக்கு நடத்துறீங்களா? சரி ஓகே थैंक यू மேம். எல்லாரும் எல்லா டைம்லயும் கத்துப்போம் சார். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். உங்க பேரை சொல்லி நாங்க சாப்பிட்டுக்கிறோம். இப்போ நாங்க சாப்பிட்டா நீங்க சாப்பிட்ட மாதிரி. Hi everybody. Wish you a happy new year. Wish you a happy new year. So happy new year. இருங்க இதோட நம்மளோட செலிப்ரேஷன்ஸ் முடியல. இன்னும் கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு அதையும் பாருங்க. Happy New Year, guys. இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கைஸ். இந்த 2025ல உங்களோட நீங்க கனவு போஸ்டிங் வாங்குறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் கூட. தேங்க் யூ. ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். இந்த வருஷம் நல்லபடியாக போகட்டும். அண்ட் 2025ல் நம்மளோட கனவுகள் எல்லாம் நினைவாகிறதுக்கு நமக்கு அதுக்கான முயற்சிகள் எடுப்போம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். வணக்கம் மக்களே, அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருடமும் இந்த ஒரு புத்தாண்டு பிறக்கும் போது இந்த வருடம் நமக்கான நாட்களாக இருக்கட்டும், நாம நினைக்கக்கூடிய ஒரு கனவு, நம்ம லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை நமக்குள்ள வரும். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 இனிய ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நீங்க நினைச்ச அனைத்து விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்.